ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஏஎஃப்எம்சி ஆர்ம் ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அண்ட் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு இப்போ பார்க்கலாம். நீட்ஸ் கோர்ஸ் மூலியமா இந்த காலேஜில் வந்து அவங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியும். ஆல் இண்டியா கோட்டா மூலியமா அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் இன்டர்வியூ, சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் வச்சு அதில் ஃபைனல் ஸ்கோர்ஸ் வச்சு இந்த காலேஜில் வந்து அவங்க வந்து அட்மிஷன் வந்து எடுக்க முடியும். டோட்டலா வந்து இதில வந்து 145 சீட்ஸ் இருக்கு. 115 ஃபார் பாய்ஸ்க்கும் 34 கேர்ள்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜில படிக்கும்போது அவங்க டியூஷன் ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்ல. அது மாத்திரம் இல்லாம அவங்க நெறைய கன்செஷனும் குடுக்குறாங்க. நீங்க மேல படிக்கிறதுக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. படிச்சு முடிச்சுட்டா அவங்க கேரண்டீட் ஜாபும் இருக்கு. அவங்க ரியல் டைம் ஆர்ம் பீப்பிளுக்கு வந்து அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. அண்ட் படிச்சு முடிச்சுட்டு 7 இயர்ஸ் வந்து அவங்க சர்வீஸ் பாண்ட் வந்து மேண்டேட்டரியா எழுதி குடுக்கணும். அண்ட் அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு வந்து ரயில்வேல, மெடிக்கல்லயும் நெறைய கன்செஷன்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இத வந்து எம்பிபிஎஸ் படிக்க போறேன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன ஷேர் பண்றேன்.